பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் வரும் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வேலையின் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூறும் பொழுது, கடந்த 2015ஆம் ஆண்டு பிஆர்டிசி கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அரசின் திட்டத்திற்கு ஏற்ப நியமிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களின் வாழ்வாதார கோரிக்கையை நீண்ட காலம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி உள்ளனர். பிஆர்டிசி மேலாண் இயக்குநரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது 2025 பொங்கல் பண்டிகைக்குள் பணி நிரந்தரம் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு 4 மாதம் கடந்தும் இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் தற்போது பிஆர்டிசியின் அனைத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒன்றிணைந்து வரும் 9ஆம் தேதி முதல் நிரந்தர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். எனவே முதல்வர் இப்பிரச்சனையில் தலையிட்டு ஒப்பந்த ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றி வேலைநிறுத்த போராட்டத்தை தவிர்க்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர்.